ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் லஞ்சுக்கு ரசம் சாதமும் புதினா சட்னியும் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அர்ஜெண்ட்டாக வெளியில் போகணுன்னா இது பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 6லேருந்து 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் நல்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு காரத்துக்கு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் 1 கிளாஸ் அரிசியில் 1 பிடி தோரம் பருப்பு சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நான் சீரக சம்பா ரைஸில் பண்ணுறேன். உங்கள் ரைஸுக்கு எவ்வளோ நேரம் ஊறுனா சீக்கிரம் வேகுமோ அந்த மாதிரி குக்கரில் வைக்கிறதுக்கு நீங்கள் பார்த்து ஊற வச்சுக்கோங்க. தக்காளி நிறைய சேர்த்துக்கிட்டால் நம்ம புளி கம்மி பண்ணிக்கலாம். அதனால் நான் தக்காளி 2 தக்காளி நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கடுகு தாளிச்சிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்ல குழைவாக இதை நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிறதுலாம் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி நம்ம அதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா அந்த பச்சை வாசனை போக ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா நான் கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அந்த எல்லாமே சேர்ந்து அந்த வாசனையோடு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இதில் 2.5 கிளாஸ் தண்ணி வெறும் தண்ணியும் 1 கிளாஸ்க்கு நம்ம புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமான பரவாயில்ல, ஒரு 1/4 கிளாஸு. ஏன்னா அரிசி நல்லா குழஞ்சி வேகணும். அதுக்காக நான் எல்லாம் சேர்த்து ஒரு 3/4லேருந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா செக் பண்ணி போட்டுருங்க. உப்பு ரொம்ப கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி. பட் கொஞ்சம் லைட்டாக உப்பு இதுவாக இருக்கணும், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ரசம் கொதித்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி கம்மி பண்ணிவிட்டு பருப்பை கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு 3 விசில் கரெக்டாக, அதுக்கு மேலே வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும் இந்த தண்ணிக்கு. கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரி பண்ணிங்கன்னா இந்த இது வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா குழஞ்சி சாதம் வந்திருக்கு. இது கூட நான் புதினா துவையல் சேர்த்து இன்றைக்கி கொடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.